இந்த வீடியோல ஃபேமிலி படம். இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஆனால் டேரக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காண்டி நிறையா டேரக்டர் பார்க்குறாரு, ப்ரொடியூசர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் வந்து கதை சொல்கிறாரு. யாருமே வந்து இவரை ஸ்கிரிப்டை வந்து ஏற்றுக்கவே இல்லை. இதுக்கு வந்து இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இவங்க பெரிய அண்ணன் வந்து அட்வொகேட்டாக இருக்கார், அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. சின்ன அண்ணன் வந்து பிபியோட வேலை பார்க்குறாரு, அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. அவங்க ஃபேமிலியிலே இருக்க எல்லோரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டாவது அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு வந்து பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து கால் வருது, அந்த கதையை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துறீங்களா, அது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க. அதை வந்து பெரிய ஃபிலிமாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ₹1,00,000 அட்வான்ஸாக வந்து கொடுத்துறாங்க. இங்கே வந்து இவங்க ஃபேமிலிகிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரெண்டாவது அண்ணனுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுது. மதுரையில் இருக்க அவங்க தம்பியை வந்து ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து நினைக்கிறாரு. உடனே வந்து அவங்க மதுரையில் இருக்க அவங்க தம்பியை போய் வந்து பார்க்குறாங்க. அவரும் வந்து ஆல்ரெடி வந்து லீடிங் ஹீரோ வந்து நடிக்கிறாரு தான். போய் பார்த்தோன்னே அவர் சொல்கிறார், இதில் வந்து இந்த படத்தில் எத்தனை ஃபைட்டுன்னு சொல்லியிருக்காரு, 2 ஃபைட்டு தான் அப்படின்றாங்க. இல்லை, ஒரு 6-8 ஃபைட் வச்சு ரொம்ப நல்லா கமர்ஷியலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஹீரோக்கு வந்து இதில் வந்து இஷ்டமே கிடையாது, இருந்தாலும் வந்து ஓகேன்னு வந்து சொல்லிடுறாரு. மதுரை போனோடனே வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து சேட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க மேலே வந்து லவ்வும் வந்து ஹீரோக்கு வந்து வந்துடுது. அவங்க 2 நாள் வந்து அவங்க கூட சுற்றிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து டாட்டா பை பாய் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தோடனே வந்து ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கதையை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுல நல்லா படம் வரான்னு சொல்லிட்டு என் தம்பி நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நானே வந்து டைரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கதையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் இவங்க மதுரையில் பார்த்த பொண்ணு வந்து இங்கே வந்து வீட்டை விட்டு ஓடிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களோட 2 அண்ணனும் இவரும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நம்மளே வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. வீட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டவங்களாம் வேணாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா வந்து இவங்க 2வது பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்து அவங்க மாமனார் வந்து வந்துடுவார். இது மாதிரி வந்து அவங்க பையன் வந்து வேலையை விட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராமே, அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து உங்கள் பையன் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இவர் வந்து போட்ட அந்த பொண்ணுக்கு போட்ட செயினையும் இவங்க பொண்ணு இவருக்கு போட்ட மோதிரத்தையும் வந்து கட்டி வச்சுட்டு எந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து போயிடுவார். அப்புறம் பார்த்தா இவங்க வீட்டில் இருக்க அவங்க அப்பா வந்து ஜிம் நடத்தி வச்சுருப்பாரு. அதை வந்து விற்று வந்து அந்த கொஞ்சம் காசு வந்து கொடுப்பாரு. வந்து படத்தை வந்து இவங்களே வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணதான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவங்களே வந்து படம் ஃபுல்லாக வந்து எடுத்துருவாங்க, நல்லபடியாக எடுத்து முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க போய் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு தாத்தா வந்து இருப்பார். அது வந்து நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்ச ஆடு. போய் பார்த்து வந்து அவங்களும் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த சமயத்தை வந்து இவங்க 2வது அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரையே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க ஃபேமிலி கூடயே வந்து சேரேன்னு சொல்லிடுவாங்க. 3வதாக பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வந்துடுவாங்க. வந்து இந்த பொண்ணு நகையெல்லாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தா நானாக விருப்பப்பட்டு தான் நகையெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது பையனும் வந்து அந்த மதுரை பார்த்த பொண்ணையை வந்து லவ் பண்ணி விடுவார். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். தியேட்டரில் வந்து இவங்க படத்துக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். இதோட இந்த ஃபேமிலி படம், இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.